அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய சிந்தனை தஃப்சீரிலிருந்து, அதாவது விளக்க உரையிலிருந்து, சூரா அல் கத்ர், மகத்தான இரவு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். நிச்சயமாக நாம் அதனை மகத்தான இரவில் இறக்கினோம். வமா அதுராக மா லைலத்துல் கத்ர். மகத்தான இரவு என்றால் என்ன என்பதை நீர் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். மகத்தான அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذنி ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். அந்நாளில் வானவர்களும் ஜிப்ரீலும் தங்களது அதிபதியின் அனுமதியுடன் அனைத்து வகையான கட்டளைகளுடனும் இறங்குவார்கள். சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். அதிகாலையின் உதயம் வரை அவ்விரவு முழு நலம் பொருந்தியதாகவே இருக்கும். அறிமுக குறிப்புகள். அதிகமான அல் குர்ஆன் விரிவுரை நூல்களும் சுன்னா நூல்களும் சூரா அல் கத்ர் என இந்த சூராவுக்கு பெயரிட்டுள்ளன. எனினும் இமாம் இப்னு அத்தியா அல் முஹர்ரம் அல் வஜீஸ் என்ற தமது அல் குர்ஆனின் விரிவுரை நூலிலும், இமாம் அபூபக்கர் அல் ஜஸ்ஸாஸ் தமது அஹ்காமுல் குர்ஆன் என்ற நூலிலும் சூரா லைலத்துல் கத்ர் என பெயரிட்டுள்ளனர். இது மதீனாவைச் சேர்ந்த சூரா என்பது அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்களில் ஒரு சாரார் கருத்தாகும். அவர்களில் சிலர் இது மதீனாவில் இறங்கிய முதலாவது சூரா எனவும் கருதுகின்றனர். இன்னொரு சாரார் இது மக்காவில் இறங்கிய சூரா என அபிப்பிராயப்படுகின்றனர். இந்த சூராவின் உள்ளடக்கத்தையும் அதன் சிறிய வசனங்களையும் எடுத்துக்கொள்ளும் தலைப்பை சுருக்கமாக விவரிக்கும் பண்பையும் நோக்கும் போது இது மக்காவில் இறங்கிய சூரா என்ற அபிப்பிராயத்தை உறுதிப்படுத்தக்கூடியதாக உள்ளது. வஹி என்னும் இறைவனின் நேரடி வழிகாட்டலானது பூமியோடு இறுதியாக தொடர்பு கொண்ட மகத்தான நிகழ்வை இந்த சூரா விவரிக்கிறது. அந்நிகழ்வு நடந்த அந்த இரவை மேம்படுத்தி புகழ்ந்து சூராவின் வசனங்கள் பேசுகின்றன. ஏனெனில் அந்த இரவு கொடுத்த தாக்கம் மிக பாரியது. அது விட்டு சென்ற தடயங்களும் மிகவும் மகத்தானவை. இதுவே சூராவின் மையப்பொருளாகும்.